ஹாய் டு ஆல். வாங்க நம்ம திருவிழா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலைல எந்திச்சு நானும் என் தங்கச்சியும் கோயில்ல போய் கோலம்லாம் போட்டோம். இது நம்ம பூசாரி அண்ணா வீட்ல தான் காலையிலேயே மாவு வந்து இடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே வந்து முளைப்பாரி தூக்குற இடத்துக்கு லைன்ஸுக்கு வந்து போயிட்டோம். ஒவ்வொரு ஆளா வந்து நாங்க முளைப்பாரி தூக்கிட்டு இத வந்து நாங்க ஒரு ரோட் வழி ரொம்ப தூரம் சுத்தி தான் இத வந்து நாங்க கோயிலுக்கு கொண்டு வரணும். அ செட்டு செட்டா வந்து எல்லாருமே சாரி கட்டி சூப்பரா நடந்தது. பொதுவாவே ஹைரஞ்சிய பொறுத்தவரைக்கும் அம்மன் கோயில்னா சூப்பரா கும்பிடுவாங்க. பட் அது பார்வதியில 3 நாளாவா இருக்கும். நாங்க மெதுவா ரோடு சுத்தி கோயிலுக்கு தாங்க நடந்து வந்துட்டுருக்கோம். இங்க பாருங்க ஒவ்வொரு சாமியும் அவ்ளோ அலங்காரமா, அழகான ஒரு முளைப்பாரி தான் இந்த வருஷமே இருந்தது. இது நம்ம அம்மு, சுதாகரு, இத ஹீரோயின் நிக்கிறாங்க. பயங்கர மிஸ்ட்டுங்க கோயிலுக்கு மேல வர்றதுக்குள்ள. இது அண்ணா. நாங்க மேல வந்துட்டோம். இது வந்து மகேஷ் அண்ணா. பயங்கரமா கோயில் வேல பார்த்து டயர்ட் ஆயி காப்பி கடைக்கு டீ குடிக்கிறதுக்கும், முறுக்கு சாப்பிட்றதுக்கும் வந்துட்டாரு. லைட்டா தூறல் இருந்தது. பட் அது கிளியர் ஆயிருச்சு. இது நாங்க தாங்க கும்மி அடிச்சோம். கொஞ்சம் பேர் தான். அ இப்போ நாங்க ஒரு ஃபேமிலி கிளிக் மாதிரி டீம் கிளிக்லாம் அடிச்சுட்டு, நாங்க கோயிலுக்கு இந்த பால் குடம், அ அக்னி சட்டி எடுக்கும்போது மேல வந்துட்டோம். எங்க சாமி தான் கிராஸ் ஆகி போறாங்க. இது வந்து மாவிளக்குங்க. நமக்கு ஏதாவது உடல்ல தலைவலி, வயிறு வலி அந்த மாரி இருந்தது அப்டின்னா, நம்பிக்கைய வச்சு நீங்க வந்து மாவிளக்கு எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது சரியாயிரும். அதுக்கப்புறம் கொடை குடுக்குற டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. சூப்பரா இருக்கும். நைட்டு கொடை. லைட் செட்டிங்லாம் போட்டு வேற லெவல்ல இருந்தது. ஒவ்வொரு ஆளுக்கா சாமி வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. இத பார்க்கறதுக்காகவே கோயிலுக்கு போலாம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஆடுவாங்க. 5 செகண்டும் இருக்கும். இந்தா நமக்கு வந்து சாமக்கொடை நடந்துட்டுருக்கு. இவங்க வேட்டைக்கு போயிட்டு இப்ப தான் வர்றாங்க. இது வந்து உள்ள உள்ள கோயில். உங்களுக்கு காணிக்கிறதுக்காகவே நான் வீடியோ எடுத்தேன். சாமிய பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பயங்கர மிஸ்ட்லயே எல்லாருமே கூட்டம் கூட்டமா இருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, மாவு இடிச்சு எல்லாத்துக்கும் தருவாங்கன்னு. இப்ப பாருங்க, இதான் அண்டாவுல வச்சு மாவு குடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். இது என் தம்பி விஷ்வாங்க. போன வருஷம் வரைக்கும் விசில் அடிச்சுட்டு வெளிய நின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தவரு, இந்த வருஷம் கோயில் கமிட்டினால பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிட்டாருங்க. நான் தாங்க மாவு வாங்கிட்டு இருக்கேன். ஃபைனலா மாவு சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் டூ ஆல்.